कलामिह कदीम व हुवा अस्दक़ुस सादिक़ीन। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। அல்ஹம்துலில்லாஹ். நம்மை முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் படைத்தானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நம்மை அல்லாஹு தாலா இருலோக ரட்சகர் சர்வரே அம்பியா சர்க்காரே தோ ஜஹான் சர்வரே ஆலம் சர்தாரே காயினாத் கண்ணான அஹமது கருத்திலே ஹாமீத் கல்பிலே மஹமூத் புரட்சி வித்தகர் புன்னகை தாசர் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா அசலுல் உசூல் ஹகீகத்துல் ஹகாயிக் ஹஜ்ரத் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு உம்மத்தில் படைத்தானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தாலா நம்மை தன்னுடைய வலிய ஹாஸ் ஃபைசி நாயகம் அவர்களுடைய திரு கரம் பற்ற தௌஃபீக் செய்தானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பர்களே, இன்று பராத்துடைய இரவாக இருக்கிறது. பராத் என்றாலே விடுதலை என்று அர்த்தம். பராத் என்றாலே விடுதலை என்று அர்த்தம். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் நரகத்தில் இருந்து விடுதலை செய்து அவனுடைய சொர்க்கவாதிகளின் பட்டியலில் அல்லாஹு தாலா சேர்த்துக் கொள்வானாக. அன்பர்களே, நரகம் இருக்கிறதே அதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு மஹ்லூக் தான். சொர்க்கமும் அல்லாஹ்வுடைய ஒரு மஹ்லூக் தான். நரகத்தை தவிர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சொர்க்கத்தை வேண்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சூஃபியாக்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், நாங்கள் சொர்க்கத்தை அதில் இருக்கக்கூடிய சுகபோகங்களுக்காக வேண்டி உன்னிடத்தில் கேட்கவில்லை. நரகத்தில் அதில் இருக்கக்கூடிய கிருமைக்காக வேண்டி உன்னை அதை விட்டு நாங்கள் தவிர்த்து கொள்ளவில்லை. ரெண்டுமே அல்லாஹ்வுடைய தஜல்லியுடைய வெளிப்பாடுதான். ரெண்டுமே அல்லாஹ்வுடைய. நாங்கள் சொர்க்கத்தை கேட்பதற்கான நோக்கம் என்ன தெரியுமா? அங்குதான் நீ உன்னுடைய லிகாவை காட்டுவதாக சொல்லி இருக்கிறாய். அதனாலதான் நாங்க சொர்க்கத்தை கேட்டிருக்கிறோம். ஒருவேளை நீ இவ்வாறு சொல்லி இருந்தால், நரகவாதிகளுக்கு தான் என்னுடைய லிகா நரகத்தில் கிடைக்கும், நான் நரகத்துல நான் என்ன செய்வேன், என்னுடைய திருக்காட்சியை காட்டுவேன் என்று சொல்லியிருந்தால் நாங்கள் நிச்சயம் நரகத்தை தான் உன்கிட்ட கேட்போம்ட்டாங்க மகான்கள். என்ன சூஃபியாக்களுடைய ஹாலாத்து பாருங்க. அல்லாஹ் அக்பர், அல் ஆரிஃபு லா யஹாஃபு இல்லல்லாஹ். குதுபு நாயகம் சொன்னாங்க, ஆரிஃப் இருக்கிறாரே அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டார். வலன் நார, அவர் நரகத்துக்கும் பயப்பட மாட்டார். வலா ஃபௌத வலா வலா ஃபௌத நஈமல் ஜன்னா, சொர்க்கத்துடைய சுகபோகங்கள் தன்னை விட்டு தப்பிடுமோ என்றும் அவர் பயப்பட மாட்டார். ஏனென்று கேட்டால் அன்பர்களே, ஆரிஃபின்கள் எல்லா நிலையிலும் அவனுடன் தான் சொக்கி இருக்கிறார்கள், அவனுடன் தான் லைத்திருக்கிறார்கள். கௌசிசா சர்க்கார் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு, கடுமையான ஜுரம் வந்துச்சு. சர்க்கார்ட்ட முரீதுகளை விசாரிச்சாங்களா, எஜமான உடம்பு எப்படி இருக்கு? சர்க்கார் சொன்னாங்க, இன்னைக்கு நான் இன்னும் கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருக்கிறேன். ஏன் சர்க்கார் இப்படி சொல்றீங்க என்று கேட்ட பொழுது, ஹராரத் இருக்குல்லமா, சூடு, இந்த சூடு என்பது அல்லாஹ்வுடைய ஒரு தஜல்லி. அது அல்லாஹ்வுடைய என்னுடைய எப்பவுமே இருக்கிற தஜல்லியோட அல்லாஹ்வுடைய எக்ஸ்ட்ரா ஒரு தஜல்லி என் கூட இன்னைக்கு சேர்ந்து இருக்கிறது அல்லவா, அதனால் நான் ஆனந்தமா இருக்கிறேன்னு சொன்னாங்களா கௌசிசா சர்க்கார் அவர்கள். அப்ப அங்கே மகான்கள் அவர்கள் அல்லாஹ்வை மட்டுமே தான் ரசிக்கிறார்கள். குத்துபு நாயகம் 49 புள்ள பெற்றதுக்கு அப்புறம் சர்க்கார் சொன்னாங்களாம், அந்த சிற்றின்பம் என்ற ஒன்றை நான் அடைந்ததே இல்லை என்பதாக சொல்லி காமித்தார். ஏனென்றால் அன்பர்களே, அவர்கள் சதா அல்லாஹ்வுடன் தான் சேருகிறார்கள். நாம நினைக்கிறோம் மகான்கள் பிள்ளைங்களோட பேசுறாங்க, அண்ணன் தம்பியோட பேசுறாங்க, அக்கா தங்கச்சியோட பேசுறாங்க, மனைவி மக்களோட பேசுறாங்க. இல்லையா அன்பர்களே, அவர்கள் அக்கா தங்கச்சி மனைவி மக்கள் இதையெல்லாம் பார்த்த பார்வை சென்று அந்த ஒவ்வொரு நிஸ்பத்திலும் அல்லாஹ்வுடனே பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மக்கள்கிட்ட பேசிட்டு இருந்த அந்த நேரம் அல்லாஹ்வை மறந்து இருந்தார்கள் என்று சொன்னால் குஃப்ரா போச்சு. அப்படி சொல்லக்கூடாது. சர்க்கார் மனைவி மக்களே ஹக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க, ஹக்கிட்டு தான் பேசிட்டு இருந்தாங்க நண்பர்களே. அதுதான் நாதாக்களுடைய வாழ்க்கையா. பாருங்க நண்பர்களே, நாம் உடலால் யாருடன் வேண்டாலும் சேர்ந்து இருக்கலாம், ஆனால் உள்ளத்தால் சதா அல்லாஹ்வுடன் மட்டுமே சேர்ந்து இருக்க வேண்டும். உள்ளம் இருக்க அல்லாஹ் இருக்க வேண்டிய. நம்ம சர்க்கார் அடிக்கடி சொல்லுவாங்க, ஜேபுல காசை வச்சுக்க, காசு ஜேபுல வைக்க, மனைவியை கக்கத்துல வச்சுக்க. जी, पैसे को जेब में, बीवी को बगल में,
बच्चे को गोद में, अल्लाह को दिल में. அல்லாஹ் எங்க இருக்கணும் போல புள்ளைய மடியில வச்சுக்கணும், மனைவிய கக்கத்துல வச்சுக்கணும், ஜேபுல காசை வச்சுக்கணும், கல்புல அல்லாஹ் வச்சுக்கணும். கல்புல என்ன செய்யணும் போல சுப்ஹானல்லாஹ், நாம அவனை தவிர மீதி எல்லாத்தையும் வச்சிருக்கோம். ஜி சபை பராத் எப்போ வரும், நாம தேதி என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் சார்? சுப்ஹானல்லாஹ், அவனுடைய கிருபையை கொண்டு நம்மள அல்லாஹ் என்ன செய்யறோம் போல மன்னிக்கிறான். கீழே குனிஞ்சு பார்த்தா கார் இருக்கு, பங்களா இருக்கு, வீடு இருக்கு, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, குதிரை இருக்கு, எல்லாமே கல்புல இருக்கு. யாரு உள்ள இருக்கணுமோ அவனை காண, யாரு உள்ள இருக்கணுமோ அவன் என்ன காண நண்பர்களே. அல்லாஹ் அக்பர். கல்பு அல்லாஹ்வுடைய இடமா இருக்கிறது, அவனுடைய அர்ஷா இருக்கு. அந்த இடத்துல அல்லாஹ் மட்டும்தான் இருக்கு நண்பர்களே. ஒரு ஆரிஃப் அவர்களுடைய மரண நேரத்துல அவருடைய முரீதுகள் கேட்டாங்க, சர்க்கார் நீங்க ஏதாவது ஒரு அமல் மறைச்சி செஞ்ச அமலை எங்களுக்கு சொல்லி கொடுங்கட்டாங்க. அந்த மகான் சொன்னாங்க, ஏம்பா நான் மறைச்சி செஞ்ச அமல் மௌத்தா போற நேரத்துல கேட்கறீங்களே, நான் எப்படி சொல்லி தருவேன்னு கேட்டாங்க. இல்ல சர்க்கார், நீங்க அதை எங்களுக்கு சொல்லி கொடுத்தா நாங்களும் அதை செய்வோமே. அப்ப எஜமான் சொன்னாங்க, நான் 40 வருட காலமாக என் கல்புடைய வாசலுக்கு காவல்காரனா இருந்தேன். அல்லாஹ்வை தவிர மற்ற கைருல்லாக்கள் உள்ளே நுழைவதாக இருந்தால் அதை நான் எப்படியும் தடுத்து அதை வெளில அனுப்பிச்சிடுவேன். என் கல்ப சதா அல்லாஹ் தங்கும் இடமாகவே வைத்திருந்தேன். அவனுடைய தஜல்லிகளுடைய மசாயாகவே அந்த இடத்தை நான் ஆக்கி வைத்திருந்தேன். அதுதான் நான் செஞ்ச வேலை, நீங்களும் அதை செய்யுங்கள் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். நண்பர்களே, நம் உள்ளம் அவனின் பக்கம் என்ன செய்து இருக்க வேண்டும் போல சதா இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சுஃபியாக்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்துச்சு. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை எப்படி எழுதுறாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கிட்டத்தட்ட 90 வயசு கழிச்சுதான் புள்ள கொடுத்தான். அவர்கள் அல்லாஹ்ட்ட புள்ள கேட்கும் போது எப்படி கேட்டாங்க, ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً, யா அல்லாஹ் உன் தரப்பில் இருந்து பரிசுத்தமான சந்ததியை கூட அல்லாஹ். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் சாலிஹான குழந்தை கூட அல்லாஹ் என்று ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தான். அவர்கள் இறை அச்சத்தில் தக்வாவில் மிக உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். சர்க்கார் 4-5 வயசுலயே எஜமா அல்லாஹ் பத்தி பேசுறதை கேட்டா உடனே அழுக ஆரம்பிச்சு சாப்பிடுறதெல்லாம் விட்டுருவாங்க. இதனால ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எப்பவுமே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறப்ப அல்லாஹுடைய அதாபுகளை பத்தியோ அல்லாஹுடைய கடுமைகளை பற்றியோ பேச மாட்டாங்க. ஒரு நாள் ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தூணுக்கு பின்னால மறைஞ்சு உட்கார்ந்து பயான் கேட்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கு அல்லாஹ்வுடைய அதாபை பத்தி பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய பிடியை பத்தி சில விஷயங்களை பேசும் பொழுது இதை கேட்ட அந்த குழந்தை 5 வயசு தான் இருக்கும். சர்க்கார் அழுதுகிட்டே காட்டு பக்கம் ஓடி போயிட்டாங்க. இவர்கள் தாயும் தந்தையும் அந்த புள்ளையை தேடுறாங்க. அன்பர்களே, அல்லாஹ் 90 வயசுக்கு மேலதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். அந்த குழந்தையை அவர்கள் அல்லாஹ்வுடைய ஹௌஃப்ல அல்லாஹ்வுடைய ஹஷ்யத்தில் எப்படி வளர்த்திருக்கிறார்கள் அந்த தாயும் தாப்பும். தேடுகிறார்கள் 3 தினங்களாக தேடுகிறார்கள், புள்ள கிடைக்கவே. அந்த வழியா போறாங்க. ஒரு ஆட்டு இடையன் நிக்கிறான். அவனை பார்த்து கேட்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு 5 வயசு புள்ள இங்க வந்ததா என்று கேட்ட பொழுது அந்த ஆட்டு இடையன் சொன்னா, 5 வயசு புள்ள வர இல்லை இங்கே, ஆனால் 3 நாளாக ஒரு அதிசயம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது, நான் அதை பார்த்து திகைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னன்னு கேட்டாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இந்த பாறையின் கீழ் இருந்து ஏதோ ஒரு நபர் அழுகும் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது 3 நாட்களாக. நான் என் ஆடுகளை மேய்க்க வந்தேன், அந்த ஆடுகளும் அந்த பாவையை சுத்தி நின்று அழுது கொண்டு இருக்கிறது. 3 நாளாக அவைகளும் சாப்பிடவில்லை. இந்த நிலையை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு நிக்கிறேன், நான் யாரும் புள்ளைய பார்க்கலன்னு சொன்னேன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் விளங்கிக்கிட்டாங்க. நேரா அங்க போனா ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் 5 வயசு புள்ள சஜ்தால படுத்து அல்லாஹ்ட்ட அழுதுகிட்டு இருக்கிறாங்க. யா அல்லாஹ், என்ன நீ தண்டிச்சிடாத அல்லாஹ், என்ன நீ மன்னிச்சிட அல்லாஹ் என்பதை அழுது கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் நடந்து வர சத்தம் கேட்டவுடன் பொறுமையாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் 5 வயசு குழந்தை தலையை தூக்கி, யாரு இஸ்ராயீலா வந்திருப்பது, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, என் தாயையும் தகப்பனையும் பார்க்காமல் நான் 3 நாளாக இங்கு வந்து விட்டேன், நீங்கள் எனக்கு அவகாசம் கொடுத்தால் அங்கு சென்று நான் என் தாய் தகப்பட்ட மன்னிப்பு கேட்டு வருவேன் என்று சொன்ன பொழுது யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய அம்மா ஓடி போய் அந்த புள்ளையை கட்டி அடைச்சிட்டு சொன்னாங்க, யஹ்யா நாங்க தான் வந்துருக்கோம், நீ ஏன் யஹ்யா இப்படி அழுகிற, பாவமே செய்யாத பிள்ளையாச்சே யஹ்யா, எதற்கு உனக்கு இவ்வளவு கவலை என்று கேட்ட பொழுது, தாயே நாளை கியாமத்துல அல்லாஹ்வுடைய பிடிக்கு உள்ளானவனாக நான் ஆக மாட்டேன் என்பதற்கு உங்களால் ஏதேனும் சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா, உங்களால் ஏதாவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா என்று அந்த குழந்தை கேட்டது. அந்த அம்மா சொன்னாங்க, எங்களால எப்படி கொடுக்க முடியும் யஹ்யா என்று சொன்ன பொழுது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தேம்பி அழுதார்கள் என்றாங்க. என்ன அன்பர்கள் அந்த நாதாக்களுடைய வாழ்க்கை. ஒரு மனிதர் காபாவுடைய திரையை பிடிச்சிட்டு
கடைசியில ஒரு அழுகிறார், யா அல்லாஹ், என் போன்ற பாவி நான் செய்திருக்கும் பாவம் அளவுக்கு பூமியில மணல் கூட இருக்காது அல்லாஹ், அவ்வளவு பெரிய பாவி அல்லாஹ் நான். யா அல்லாஹ், நான் செய்த பாவங்களின் அளவுக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய மரங்களில் இலைகள் கூட இருக்காது அல்லாஹ், நான் அவ்வளவு பெரிய பாவி இருப்பேன் என்று கதறி அழுது கொண்டிருக்கிறார். காபாவுடைய முற்றத்தை பிடித்துக் கொண்டு காபாவுடைய துணியை பிடிச்சி, யா அல்லாஹ், என்னுடைய பாவங்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய தண்ணீரை விட அதிகம் ரப்பே என்று சொல்லி அழுது கொண்டே இருக்கிறார். அங்க பக்கத்துல இவர் அழுவுறதை பார்த்து இறக்கம் வந்துச்சு. ஒரு வலியுள்ளா இருந்தாங்க, அவர்களும் எந்திரிச்சு போய் காபால புடிச்சுக்கிட்டு, யா அல்லாஹ், இப்படி ஒரு பாவியா ரப்பே, ஏன் வாழ்நாள் முழுக்க செஞ்ச அமலே நான் அவர்கிட்ட கொடுத்துடுறாங்க, அவரை நீ மன்னிச்சிட அல்லாஹ் என்று அவரும் பக்கத்துல நின்று அழுகிறார். இன்னும் சற்று நேரம் கழித்தது, இவர் இன்னும் அழுகையை நிறுத்திய பாடுங்க. அந்த வலியுள்ளா போர்வை விட்டு அவரை புடிச்சு கேட்டாங்க, பாவிய எவ்வளவு பாவம் தான் நீ செஞ்சிருக்க, உன் முகத்தை திறந்து காட்டு, நீ யாரு என்று கேட்ட பொழுது அந்த மனிதர் முகத்தை திறந்தார். இந்த வலியுள்ளா அப்படியே திடுக்கிட்டு போயிட்டாங்க. என்னவென்று பார்த்தால், பெருமானாருடைய பேரப்புள்ள ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு காபாவுடைய திரையை பிடித்து கூட்டு என்னை போன்ற ஒரு பாவி இல்லை என்று அழுதார்கள் என்றால், அல்லாஹ் அக்பர், நாம என்ன அல்லாஹ்வை அறிஞ்சிட்டோம் போதா, நாம என்ன அல்லாஹ்வை அறிஞ்சிட்டோம். பாவம் என்றால் என்னவென்று தெரியாத அந்த நாதாக்கள் தங்களை பாவிகளாக கருதுகிறார்கள். சரிசே பார்த்த உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை அல்லாஹ்வை சதா மறந்து இருக்கக்கூடிய நாம் நம்மை முத்தகீன்களாக விளங்குகிறோம் என்றால், நாம எவ்வளோ அல்லாஹ்வை விட்டு தூரமாக இருக்கிறோம் என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம் நண்பர்களே. இந்த நாதாக்கள் இறை அச்சத்தால் அல்லாஹ்வுடைய தக்வாவால் சூஃபியாக்கள் இப்படி எழுதுகிறார்கள், இந்த உம்மத்தை முஹம்மதியாவில் இப்படிப்பட்ட சில மக்களும் வாழ்ந்தார்கள். தங்களுடைய மனைவிகளுடன் ஒரே தலஹானியில் அவர்கள் இருவருடைய தலையும் இருக்கும். ஆனால் இவர் இறை அச்சத்தின் காரணத்தினால் அழுது கொண்டிருப்பார், அதை பக்கத்துல தூங்குற மனைவி அறிந்து கொள்ள மாட்டார். என்ன நண்பர்களே, தலஹானில அவர்கள் கண்களில் இருந்து தண்ணீர் கொட்டி கொண்டே இருக்கும். அல்லாஹ்வின் இறை அச்சத்தின் காரணத்தினால் அழுது கொண்டிருப்பார், பக்கத்துல படுத்திருக்கிற மனைவிக்கு தெரியாது தன் கணவன் அழுது கொண்டிருப்பது. ஒரே சஃபுல நின்று தொழுதுகிட்டு இருப்பார். தொழுகும் நிலையில் இவர் அழுது கொண்டிருப்பார், சஃபுல பக்கத்துல இருக்கிறவருக்கு தெரியாது அவர் இறை அச்சத்தின் காரணத்தினால் அழுது கொண்டிருக்கிறார் என்றால் என்ன அல்லாஹ்வை தக்வா செய்திருப்பார்கள், என்ன இறை அச்சத்தில் அவர்கள் மூழ்கி இருப்பார்கள் என்பவர்கள். இப்படியும் சில மகான்களை பற்றி எழுதுகிறார்கள். இந்த உம்மத்துல வாழ்ந்த சில சூஃபியாக்கள் இந்த அளவுக்கு பரிசுத்தமாக வாழ்ந்தார்கள். 20 வருடங்கள் வரை மலாயிகத்துமார்களுக்கு அவர்களின் பெயரில் சின்ன பாவத்தை எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது இல்லையா? எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க போதா இந்த உம்மத்துல சில சூஃபியாக்கள், சில மகான்கள் இப்படியும் வாழ்ந்திருக்கிறார்கள். 20 வருடங்கள் வரை மலாயிகத்துமார்களால் இவர்களுடைய பட்டோலையில் சிறு பாவத்தை எழுதக்கூட வாய்ப்பு கிட்டியதில்லை என்பதாக எழுதுறாங்க. மலாயிகத்துமார்கள் சும்மாவே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர், எவ்வளவு பரிசுத்த வாழ்க்கை அந்த நாதாக்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் நண்பர்களே. அல்லாஹு அக்பர். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்கள் எல்லாம் 70க்கும் மேற்பட்ட ஹலால்களையே தவிர்த்து வாழ்ந்தோங்கிறாங்க. ஏன் இந்த ஹலால்களை செய்வோமே, அல்லாஹ்ட்ட பதில் சொல்லுவோமே என்பதாக 70க்கும் மேற்பட்ட ஹலால்களையே நாங்கள் பயன்படுத்தாமல் தவிர்த்து வாழ்ந்திருக்கிறோம் என்றால், நாம் இன்னைக்கு ஹராம்களை சர்வசாதாரணமா பயன்படுத்துறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் போல. இறை அச்சத்தை அல்லாஹ்வை பற்றியான என்ன ஹவுஃபும் போல. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் கனியா இருக்கிறான், அல்லாஹ் தேவையற்றவனா இருக்கிறான். ஒரு நிமிஷம் ஆகாத அல்லாஹ் நம்மள தூக்கி போட்டு போறதுக்கு. அதனால அல்லாஹ்வுடைய வாசல்ல சூஃபியாக்கள் சதா இதை பயந்தார்கள் எழுதுறாங்க. எதை பயந்தாங்க? அல்லாஹ்க்கு நாம தேவையில்லை நண்பர்கள். இந்த பாவி விதி ஏதேது செய்திடுமோன்னு அழுதுட்டாங்க மகான்கள். பாவி விதி ஏதேது செய்திடுமோ, நாளை என்னை ஒரு கேவலமான வீட்டு நாயாக மாற்றி விடுமோ என்று எல்லாம் பயந்து இருக்கிறார்கள். என்னையா அல்லாஹு அக்பர் நண்பர்களே, அவனுடைய பயம் அவனுடைய கல்புகள்ல இருக்கணும் போல, அவனுடைய ஆசை இருக்கு. தஹஜ்ஜுடைய நேரங்கள்ல எஞ்சி தொழுகு, இது எல்லாம் சாலிகீன்களுடைய அடிப்படை. ஒரு முரீதா இருந்தா அவருடைய அடிப்படையில என்ன இருக்குன்னு தஹஜ்ஜத் உட்பட இருக்கு. நம்மள ஃபஜ்ரே இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இது நம் நல்லடியார்கள் முன்னோருடைய வழிமுறை அல்ல போல. அவர்கள் இறை அச்சத்தால் அல்லாஹ்வுடைய காதலில் தங்களுடைய வாழ்நாளை நைச்சி சொக்கி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இறை காதல் ஆண்களுடைய வாழ்க்கை எடுத்துப்பாரு. ஹஜ்ரத் சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா கைருல் பஷரி பாதல் அம்பியா, நபிமார்களுக்கு அடுத்து மனித புனிதர் ஹஜ்ரத் சித்திக் அக்பர். அடிக்கடி அல்லாஹ் இடத்தில் இப்படி வைத்து பாடுவார்களாம். அல்லாஹ்ட்ட தன்னுடைய இப்படி ஒரு கவிதையை சொல்வார்கள். ஜுதுபி லுத்ஃபிக யா இலாஹி மல்லஹு ஜாதுன் கலீல். யா அல்லாஹ்,
எந்த அடிமைக்கு நன்மையின் கட்டிச்சாதமே இல்லையோ அந்த அடமோ வாசல்ல வந்து நிக்கிறேன், நீ அணைச்சிக்காருடா. முஃபலிசும் பிஸ்ஸிதிகி யாத்தி இந்த பாபிக யா ஜலீல். ஜலீலே, உண்மை விஷயத்தில் ஏழையாக இருக்கும் நாம வாசல்ல வந்து நிக்கிறார்டா, என்ன மன்னித்துக் கொள்ள அல்லாஹ் என்று சித்திக் அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹுடைய பாதுகாவல அல்லாஹுடைய வாசல்ல தன்னை பற்றி இப்படி சொல்வார்கள் என்றால், ஜம்புஹு ஜம்புன் அதீமுன், யாருன்னா நான் என்ன மாதிரி பாவி தெரியுமா, நான் செய்திருக்கும் பாவம் எல்லாம் பெரும் பாவங்கள். ஃபௌஃபிர் ஜம்பல் அதீம், யாரெல்லாம் அந்த ஜம்பே அதீமன் என்ன மன்னிச்சிடாண்டா. சித்திக் அக்பருடைய ஆலாத் அன்பர்கள். கைஃப ஹாலி யா இலாஹி லைஸ லி கைருல் அமல். சித்திக் அக்பர் பத்தி எழுதுறாங்க, யா அல்லாஹ் என் நிலை என்ன ஆகுவது, என்னிடத்தில் நல்லமலே இல்லையே ரப்பே. சூஉ அமாலி கஸீருன் ஜாது தாஅத்தி கலீல். யா அல்லாஹ் சூஉ அமால் என்கிட்ட அதிகமா இருக்கு, தீய செயல்கள் என்கிட்ட ஆமா இருக்கு. ஜாது தாஅத்தி கலீல், உனக்கு வழிபடுற கட்டி சாதம் என்கிட்ட கம்மியா இருக்கு. அல்லா ஐன மூசா ஐன ஈசா ஐன யஹ்யா அன்த யா சித்திக் ஆசி துபு இலல் மௌலல் ஜலீல். சித்திகே பாவியே, உன் ஜலீலான மௌலாட்ட தௌபா செய் என்பதாக சித்திக் அக்பர் இரவு பகலாக அருவார்கள் என்றால், பாவம் என்றால் என்னவென்றே தெரியாத சித்திக் அக்பர் அல்லாஹ் அவர்களை முத்தகி அத்துகா என்பதாக சொல்லி காட்டுகிறான் திருக்குர்ஆன் ஷரீஃப்ல. அந்த சித்திகவே அக்பர் அழுந்திருக்கிறாங்க. நாம யார் என்பவர்களே என்ன தைரியத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் போல. அல்லாஹ் அக்பர், நாம நம்மளுடைய நிலைகளை நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ்ட்ட முன்னெடுத்து நாம என்ன பாவம்னா என்னன்னு விளங்குறோம். நாம என்ன பாவம் செஞ்சோம்னு நினைக்கிறோம். சர்க்கார் சொன்னாங்க, உஜூதுக்க தம்பு, நீ இருக்கிறதே பாவம். சர்க்கார், நீ என்ன விளங்கி இருக்கிற, நீ சுயமாக இருப்பதாக கருதுகிறாயே அதுவே பெரும் பாவம் தான். நான் என்ன பொய் சொன்னா, திருநனா, கொள்ளடிச்சனான்னு கேட்கிறேன். ஓ சொத்து சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க, அது எல்லாம் அப்பாவி மக்கள் செய்யற பாவம், அது எல்லாம் பொட்டோங்கா குணம், அது எல்லாம் யாரு மார்க்கம் விளங்காதவன் செய்யறது. நல்லடியார்கள் செய்யக்கூடிய பாவம் என்ன தெரியுமா, சர்வ கோடி சிருஷ்டிகள் மூலமாக அல்லாவே தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்க அதை பாராமுகமாக கண்டுகொள்ளாமல் சுயமாக தேவை பூர்த்தி ஆகுவதாக கருதுவதே நல்லடியார்கள் செய்யற பாவம் தான். அல்லாஹ் அக்பர். என்ன நண்பர்களே, அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. பாருங்க, நாம இருக்கிறோங்கிற உணர்வு இருக்கும் வரை நீ உன்னை மௌஜூதாக விளங்கும் காலம் எல்லாம் அந்த இடத்துல அல்லாஹ் மாதுமாக்குறீங்க. எப்படி ஒண்ணு அல்லாஹ் ரசிப்பான்ட்டாங்க. நீ இருப்பதாக விளங்கினால் ரெண்டு மௌஜூதா போச்சு. இஸ்பாத்தே மௌஜூத் ஆயிடுச்சு. இஸ்பாத்தே மௌஜூதின் வந்தா ஷிர்க் ஆயிடுச்சு. ஷிர்க் இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுடைய குர்பு கிடைக்காது. ஷிர்க் இருக்கும் காலம் எல்லாம் என்ன கிடைக்காது நண்பர்களே, அல்லாஹ்வுடைய குர்பு கிடைக்காது. பாருங்க, ஒரு முரீதுடைய வேலை என்ன போதா, யாரெல்லாம் நம்ம மையத்தான், ஜாஹில் தான், ஆஜிஸ் தான், முஸ்தர் தான், அசம்மு தான், அபுகமு தான், அஹமா தான், மாதூம் தான் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. அல்ல நீ மட்டும்தான் ஹயாத்தானவன், ஆலிமானவன், காதிரானவன், முரீதானவன், சமீஆனவன், பசீரானவன், கலீமானவன், மௌஜூதானவன். நீ ஜாத்துல கிதம், நான் ஜாத்துல அதம். நீ சிஃபாத்துல காமில், நான் சிஃபாத்துல நாக்கிஸ். நீ அஃஆல்ல முக்தார், நான் அஃஆல்ல மஜ்பூர். நீ ஆசார்ல சாரே ஜஹான் கா மாலிக், நான் ஆசார்ல ஃபக்கீர் முஹ்தாஜ், ஒண்ணும் இல்லாத ரப்பே. உனக்கு தான் அனா சொந்தம், உஜூது சொந்தம், சிஃபாத் சொந்தம், குவ சொந்தம். எனக்கு அனா சொந்தம் இல்லை, உஜூது சொந்தம் இல்லை, சிஃபாத் சொந்தம் இல்லை, குவ சொந்தம் இல்லை. ஹர் ஆம் நஃபீமே ரஹனான்ட்டாங்க சர்க்கார். ஒரு முரீதுடைய வேலையை என்ன உசுர், ஒவ்வொரு வினாடியும் நஃபி செய்து கொண்டே இருக்க வேண்டும். யாரெல்லாம் பேசுறேன், இந்த கலாம் எனக்கு சொந்தம் இல்லாதா, அசல்ல கலீம் நீதான் அல்லா. நான் சும்மா அபுக்கம் ரப்பே, நான் அசம்மு அல்லா, நான் ஆமா அல்லா, நீ தான் பாக்குற ரப்பே, இது ஓம் பார்வா அல்லா என்று சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நீ இந்த உணர்வு நம்மில் வந்துவிடுமே. ஆனா பாருங்க நண்பர்களே, முரீதுட்ட இந்த உணர்வு வந்துட்டா அவர் அமீனா போயிடுவார், நம்பிக்கைக்குரியவரா போயிடுவார், அமானத்தை காப்பாற்றுறவரா போயிடுவார். அமீனாக இது தண்ணீர் இல்லை என்ற அந்த விளக்கத்தில் அவர் இருப்பாரே ஆனால், இது அல்லாவுடைய விளக்கத்துல இருப்பாரே ஆனால் கொஞ்ச காலத்துல ஃபகீரா போயிடுவார். அவர்கிட்ட ஃபக்கர் உண்டாரு. அதற்கு அடுத்துதான் ஹிலாபத்துனாங்க சொல்லிட்டாங்க. அதற்கு அடுத்துதான் அல்லாவும் ஹிலாபத்து கொடுப்பான், ஷைஃபும் ஹிலாபத்து கொடுப்பான்னாங்க. அவர் எப்ப கலீஃபாவா போவாரு, முதல்ல அமீனா போடும். நம்மள இருக்கக்கூடியவைகள் எல்லாமே அமானத்துன்னு விளங்கு. அதுக்கு அடுத்து முழுக்க முழுக்க அல்லாஹ்தான் சொந்தம், நான் ஒண்ணும் இல்லைங்கிறது விளங்கு. உன்னுடைய ஃபக்கரை நீ விளங்கு. இப்படி விளங்கி விடுவோமே ஆனால் அல்லாஹ்ட கலீஃபாவா போயிடும். துனியால ஆவனால ஆகாலும் அல்லாஹ்வுடைய உண்மை கலீஃபாவா நாம போயிடும். அன்பர்களே, நாம் நம்மளுடைய நிலைகளை, நம்மளுடைய ஹாலாத்துகளை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி கொண்டே இருக்க வேண்டும். சதா ஒவ்வொரு வினாடியும்
அவன்கிட்ட நம்மை நாம் ஒப்படைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பர்கள். இதான் சொல்றாங்க, அத்துல் அமானாத்தி இதா அஹ்லிஹா, உங்கள இருக்கக்கூடிய அமானத்துகளை யார் அதற்கு ஓனரோ அவன்கிட்ட ஒப்படைக்கணும். யார் அதற்கு ஓனரோ யார்கிட்ட ஒப்படைக்கணும்? சர்க்கார் சொன்னாங்க, நம்மளை நம்பி ஏன் தெரியுமாமா அல்லாஹ் தன்னுடைய அசரார்களை சொல்றது இல்ல, நீ உனக்கு தெரிஞ்ச கொஞ்ச நெஞ்ச இல்மையும் நான் எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த இல்மை கத்துக்கிட்டேன்னு தெரியுமா நீ சொல்லிடு. ஓ ஜாத்து பக்கம் சொந்தப்படுத்து. உன்னை நம்பி எப்படி அல்லாஹ் அசரார இலாஹிய கொடுப்பான்ட்டாங்க சர்க்கார். நீ இதை யார் எதுன்னு ஒத்துக்க, எல்லாம் நீ போட்ட பிச்சை இல்லான்னு ஒத்துக்க, நான் பிச்சைக்காரன் இருந்தாலும் ஒத்துக்க, அரே நீ பிச்சைக்காரன் ஒத்துக்க, அவன் கனியவன், அவர் போடும் பிச்சையில் பாத்திரம் வலியுது, பாத்திரம் பெரிதா இல்லை, அரை ஒன்னால அதை தாங்க முடியாத அண்ணா கொட்ட ஆரம்பிச்சிருவோம். நீ விலகிட்டு இருக்கிற எனக்கு இல்மு இருக்கு, எனக்கு இர்ஃபான் இருக்கு, நான் அந்த ஷைஃப்ல அந்த இல்மு வாங்கினேன், யாருக்குன்னு எந்த இல்மு வாங்கினோம்? இல்மு அல்லாவுடைய சிபாத். இல்மு யாருடைய சிபாத்? அல்லாவுடைய சிபாத். எப்படி கண்ணு தெரியுதோ காது கேட்குதோ அல்லாஹ் நாடுனா இல்மோ கொட்ட ஆரம்பிச்சிடாங்க. இல்மோ நாம அதற்கு முதல்ல தகுதியுடையவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் பக்கம் நம்ம என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டுமா, ஒப்படைச்சுக்கிட்டே நான் அதுமல்லா நான் வெறும் மாலும் இருப்பேன், ஓ உஜூதான் நான் காட்சி அடிச்சுட்டு இருக்கிறாங்க, எனக்கு சொந்த உஜூது கூட கிடையாது அல்லா என்று இந்த இதராக்கு இந்த சாசன இருக்கணுமா, இந்த நிலை வந்து விடுமே ஆனால் ஆனந்தமே ஆனந்தம் சொல்லியா. என்ன வாழ்க்கை? ஓ உஜூதுல நான் இருக்கிறேன், வெறும் மாலும் தான் பாருங்க. சர்க்கார் சொல்லி கேட்டுவாங்க, அழகா சிஎம் உடைய சிந்தனையில நாம இருக்கிறோம்டா எவ்வளவு சந்தோஷப்படுறோம், உங்களை பத்தி சிஎம் சொன்னாருங்க அப்படின்னா எவ்வளவு மனசுல ஆறுதலா இருக்கு, எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அப்படி என்னை பத்தி அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரா, அவருடைய நினைப்புல எனக்கும் கொஞ்சம் இடம் இருக்குதா, நீ ஆனந்தம் பண்றியா இல்லையா? அல்லாஹ் தாயிலும் ஒண்ணு வச்சிருக்கிறேன், அல்லாஹ் என்ன செய்யறாங்க, தன்னுடைய மாலுமா ஒண்ணு வச்சிருக்கிறேன். நீ ஏதேனும் ஒன்று ஆக வேண்டும் என்றால் மாலூமும் பல்லுட்டாங்க சூஃபியாக்கு, நீ மாலுமா போயிடு, நான் வெறும் அல்லாவுடைய மாலும் என்று விளைக்க, வெறும் ஹியாலி ஷையின் விளைக்க, அல்லாவுடைய ஞான பூங்காவில் இருக்கக்கூடிய ஒரு அற்ப வஸ்து என்பதாக நீ விளங்கிக்கொள். உன்னை எப்படி எல்லாம் ஆக்க வேண்டுமோ அல்லாஹ் ஆக்குவான். அல்லாஹ் அக்பர். நாமளா முன்ன போட நினைக்கும். சர்க்காரு எஜமானுடைய காலத்துல தாதா சர்க்காருடைய பயான கேட்டு இருக்கும்போது சர்க்கார் நினைச்சாங்களா, இந்த லாஹுக்கு ஜபரூத் எல்லாம் சொல்றாங்களே இதெல்லாம் நாம அடைய முடியுமா, இந்த மாதிரி பெரிய பெரிய மக்காம நாம அடைய முடியுமா என்று கேட்ட பொழுது தாதா சர்க்காருக்கு அல்லாஹ் கஷ்பாயிடுச்சு. நூரி நாங்க சொன்னாங்களா, பைசா இந்த படிக்கிறது இருக்கு இல்ல, இது காசு கொடுத்து வாங்கினதா என்னன்னு கேளுங்க. அவரு சொன்னாரு, இல்ல எஜமானா அந்த பக்கம் அந்த வீட்டுக்காரு, இது காசு கொடுத்து வாங்கினது இல்ல, பழைய சாமா மாடியில கிடைச்சு நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சதோட அந்த இதை எடுத்தேன், கொஞ்சம் தண்ணி ஊத்தி கழுவுனேன், கொஞ்சம் சுத்தமாகிடுச்சு. சில பேர் சொன்னாங்க மண்ணு போட்டு வளர்க்கினா இன்னும் கொஞ்சம் சுத்தமாயிருந்து, மண்ணு போட்டு வளர்க்கினா இன்னும் கொஞ்சம் சுத்தமாயிடுச்சு சர்க்கார். அப்புறம் சில பேர் சொன்னாங்க புளியை போட்டு தேய்ச்சா இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு ஆயிடும், புளியை போட்டு தேய்ச்ச சர்க்கார் நல்லா புதுசா பளிச்சுன்னு ஆயிடுச்சு சர்க்கார். அப்ப சர்க்கார் சொன்னாங்களா, பைசா பாத்துக்கப்பா, அது எதுவாகவும் ஆக வேண்டும் என்று ஆசைப்படல, அது எதுவாகவும் ஆக வேண்டும் என்று ஆசைப்படல. வக்து வந்தவுடன் அதை அனைத்துமா சரி செய்து இங்க கொண்டு வந்து மிளிர விட்டுட்டான் பாரு. அந்த மாதிரி அல்லாஹ் பைசா, அல்லாஹ் உன்னை எதுவாக ஆக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நீ வேணும்னு சொன்னாலும் அல்லாஹ் விட மாட்டான். நாங்க சொன்னேன். அதனால அன்பர்களே, ஒரு புல்லின் தர்ஜாத்து மின்மாமிடு, அல்லாஹ் செய்யற அமல்களுக்கு அல்லாஹ் தர்ஜாத்து கொடுப்பான். ஆனா அவைகளை ஆசைப்படக்கூடாது. நிச்சயமா அல்லாஹ் உயர கொடுக்கும். ஷைக் நமக்கு சொல்லி கொடுத்த இல்முகளை இஹ்சானுகளை இதுதாக்குகளை சதா செஞ்சுக்கிட்டே வாழணும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையா இருக்குன்னு ஒவ்வொரு செயலிலும் அந்த நடக்கும். கார் ஓட்டும் போது நீங்க எஜமானுடைய முடியுங்கள், உங்களுக்கு சொல்றதுக்கு எந்த தகுதியும் எனக்கு கிடையாது, அதமா சொன்னா அல்லாஹுக்கு அல்லா ரசூல் சர்க்காருக்காக மன்னிச்சுக்கீங்க, முசாக்கிரா தான் இது. அல்லாஹு அக்பர். என்ன முறையில ஒவ்வொரு வினாடியும் கார் ஓட்டும் போது அந்த ஸ்டேரிங்கை பிடிக்கும் போது கார் ஒவ்வொரு பிரேக் போறப்போ பிரேக் போகுது, ஆக்சிலேட்டர் போறப்போ போகுது, கிளச்சுக்கு போறப்போ போகுது. அரை யாருடைய இல்ம கொண்டு செயல்பட்டு இருக்கான்னு பிறகு அல்லாஹ் அக்பர். கையை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த பக்கம் இழுக்குது, அந்த பக்கம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த பக்கம் வளைக்குது, கார் எவ்வளவு ஆக்சிலேட்டர் கொடுக்குதுமோ கொடுக்குது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் நான் கூட்டு போறேங்களா, வழக்கது கர்ணம்னா பனியாதம் நான் சுமந்துக்கிட்டு வராங்க. பேசஞ்சர் 55 பேர் பஸ்ல தூங்கிட்டு இருக்கிறான், டிரைவர் ஓட்டிட்டு போறான், நீ நினைக்கிற டிரைவர் கூட்டு போறான். அல்லாஹ் சொல்றான், நான் கூட்டு போறேன், உன்னை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர். இந்த இஹ்சான் தான் வருது. அல்லாஹ்வுடைய இந்த செயல்பாடுகளை சூஃபியாக்கள் விளங்கி கொண்டதின் காரணத்தினால் அவர்கள் பல இரவுகள் தூக்கம் இல்லாமல் கவித்தார்கள். குர்ஆன் தான் அல்லாஹ் பதிவு செய்யறான், ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ யதுஊன ரப்பஹும் கௌஃபா வ தமஆ. அவர்கள் தங்களுடைய படுக்கையில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் புரண்டி புரண்டி
தன்னுடைய அல்லாஹுடைய கௌஃபாலும் தமாலும் அவனை அழைத்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய ஹாலாத்துகள், மகான்களுடைய நிலைமைகள் என்ன? அரை சிற்றின்ப காதலில் மூழ்கிய மனிதன் இரவு ஃபுல்லா தூக்கம் வரலேங்கிறான். பேரின்பத்தில் கழித்த அந்த நாதாக்கள் எத்தனை இரவுகள் தூங்கி இருப்பார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நௌமுஹு, அந்த நாதாக்களுடைய தூக்கம் இருக்கிறதே கலபத்தும் எழுதிட்டாங்க. அவர்களுக்கு தெரியாமல் மிகைத்து வந்தால்தான் அந்த தூக்கம். என்ன நண்பர்களே, திட்டம் போட்டு தூங்குற பழக்கம் அவர்களுக்கு கிடையாது. திட்டம் போட்டு என்ன செய்யறதில்லை, போட்டு இதோட 8 மணி நேரம் கழிச்சுதான் முடிக்கிறது. இடையில பஜனம் கிடையாது, மோகனம் கிடையாது. அப்படி கிடையாது நண்பர்கள். துடி துடித்து போனார்கள். நீ நினைக்கிற இன்னைக்கு பள்ளியாசலுக்கு போல நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். சூஃபியாக்கள் எப்படி சொல்லிட்டாங்க, அல்லாஹ் இன்னைக்கு உன்னை தன் முன்னால் நிறுத்தி பார்க்க ஆசைப்படலன்ட்டான். நீ என்ன சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிற பள்ளியாசலுக்கு போறேன், அல்லாஹ் என் பாருகால என் வாசல்ல என் முன்னாடி கை கட்டி நிக்க கொண்ட நான் இன்னைக்கு பார்க்க விரும்பலான்டா. வெக்கமா இல்ல நண்பர்களே? அல்லாஹ் அக்பர், அவ வாசல்ல அல்லாஹ் அக்பர் தட்டில் கட்டி நிக்கும் போது என்ன ஆனந்தம் இருக்கு நண்பர்கள். அல்லாஹ் மகான்கள் ஆரிஃபீன்கள் இதை நினைத்து போனார்கள், சொக்கி போனார்கள். அதனாலதான் ஒரு வக்து தொழில் அவர்களுக்கு விட மழை இல்லை. போர்க்களங்கள்ல தலை போகக்கூடிய ஜிஹாதுகள்ல அல்லாஹ் எடுத்து வரலாற்றுகளை திரும்பி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சஹாபாக்களுடைய வரலாறு, கடுமையான போர் நடக்கும், ஜிஹாது நடந்துட்டு வக்து வந்து விட்டால் சஹாபாக்கள் ஒரு படம் முன்னாடி போய் டிஃபென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எதிரிகளை தடுப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சஹாபாக்கள் பின்னாடி ஒரு படை பாங்கு சொல்லுவாங்க, காம சொல்லுவாங்க. இமாம் ஜமாத்தோட போர்க்களத்துல தொழில் நடந்து எதிரிகள் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இவர்கள் எல்லாம் மனிதர்களா அல்லது வேறு இனத்தை சார்ந்தவர்களா? என்ன செய்து கொண்டே இருக்கிறார்கள்? இப்பொழுது தொழுகை நடந்துகிட்டே இருக்கும். இவர்கள் தொழுது முடித்தவுடன் இவங்க ஆயுதத்தை தூக்கிட்டு முன்னாடி போயிடுவாங்க. அந்த ராஜாக்கள் திரும்ப பின்னாடி வந்து அந்த இமாமுக்கு பின்னால தக்பீர் கட்டி அவர்களும் இமாம் ஜமாத்தோட தன்னுடைய தொழுகைகளை முடித்தார்கள் என்றால் என்ன அந்த ராஜாக்கள் இன்பத்தை கண்டிருப்பார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பாதையில் என்பதை நாம் என்ன செய்யணும் போல விலங்கு நாம அல்லாஹ்ட்ட கெஞ்சின யாரெல்லாம் வழியா எங்களை நீ ஆக்கிக்கண்ணா, உன் காதலா ஆக்கிக்க, உன்னை ரசிக்க தோகைக்கு ஒவ்வொரு வஸ்துக்களையும் நீ கூட இருக்கிற உணர்வை கூட இருந்தான். அல்லாஹ் அக்பர். நண்பர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஹலாலான விஷயத்தை அல்லாஹ் தடுத்திருந்தா மீறி சாப்பிட்டுட்டு 300 வருஷம் அழுதாங்க. ஆமா, சொர்க்கத்துல ஹராமே இல்லை. அல்லாஹ் தடுத்திருந்த விஷயத்த அவங்க வேணும்னு கூட செய்யல, மறதியா செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், இப்ப நசியங்க ஆதம் மறந்துட்டாங்க. ஆனா நஜிதுலஹு அஸபா, அவர்கிட்ட அந்த பாவம் செய்யறதுல அந்த உறுதியெல்லாம் கிடையாது. வேணும்னேலாம் அவர் அந்த பாவத்தை செய்யறேங்கிற அல்லாஹ் தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லும் பொழுது தெரியாம தான் செஞ்சுட்டாங்கிற அல்லாஹ் தாலா. அப்படி இருந்தே நம்முடைய பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 300 வருஷம் அழுதாங்க. நாம் இன்று அல்லாஹ் தடுத்த பல விஷயங்களை செஞ்சுட்டு அழுத்தமா உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் அவங்க நம்மள என்ன சொல்றது அன்பர்களே? சூஃபியாக்கள் சொல்லிட்டாங்க, நீ ஆதமியா போயிடு. நீ யாரா போயிடு? ஷைத்தான் தான் செஞ்ச பாவத்துக்கு வியாக்கானம் பேசுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ்ட்ட அழுதுட்டாங்க. நீ ஆதமுடைய பிள்ளையா இருக்கிறதுனால ஆதமியா போயிடு. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சார்ந்தவனா போயிட்டு தன்னுடைய பாவங்களை அன்பர்களே சூஃபியாக்கள் கூட தங்களை ஏன் தெரியுமா அல்லாஹ்ட்ட பாவிகளாக சித்தரித்து அழுதார்கள். அதுக்கு பல காரணங்கள் எழுதுறாங்க. அதுல இதுவும் ஒரு காரணம். ஏன் என்று கேட்டால் அல்லாஹ் பாவிகளுடைய பாவத்தை கபூல் செய்வதில் இருக்கும் ஆனந்தம் இருக்க, நல்லடியார்களுடைய சஜிதாவில் அல்லாஹ் கிடையாது. என்ன கிடையாது நண்பர்களே? நல்லடியார்கள் செய்யக்கூடிய சஜிதால அல்லாஹ்க்கு அவ்வளவு சந்தோஷம் இல்லை. ஒரு பாவி தன்னை பாவி என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவன் படும் ஆனந்தம் சூஃபியாக்கள் செய்யக்கூடிய சஜிதால இல்லைன்றாங்க. அதனால மகான்களும் கூட தங்களை பாவிகளை சித்தரித்தார்கள் அல்லாஹ்வுடைய வாசல்ல. யாரெல்லாம் இந்த பாவி வந்து நிக்கிறான் ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹா, இலாஹி அப்துக்கல் ஆசியா தாக்க, யா அல்லாஹ் இலாஹி என்னுடைய இலாஹ அப்துக்கல் ஆசியா தாக்க, பாவியான அடிமோட்ட வந்திருக்கிறான். யார் மூலம்? அல்லாஹ் அக்பர். அலி அல் ஹைதர், அலி அசதுல்லா, அல்லாஹ்வுடைய சிங்கம், பெருமானாருடைய மருமகப்புள்ள பாத்திமா நாயகி. ஜி சுப்ஹானல்லாஹ். காபால பிறந்தவர்கள், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல உயிரை விட்டவங்க, அவர்கள் பிறப்பும் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுல, அவர்களுடைய மறைவும் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுல.
அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அலி யாரு? அல்லாஹ் அக்பர். சூஃபியாக்கள் இப்படி சொல்றாங்க, அலி நாயகத்துடைய சிறப்புகளை பற்றி எழுதும் போது எழுதுறாங்க, அரபில ஒரு பழக்கம் இருக்கு, யாருடைய பெயரையாவது வீணாக்கணும்டா, அந்த பெயருடைய அர்த்தத்தை கொலாப்ஸ் பண்ணுண்டா முன்னாடி வாவு சேர்த்துட்டான், அந்த ஃபர்ஸ்ட் எழுத்தை எடுத்துட்டு வாவு சேர்த்துட்டா அந்த வார்த்தை கொலாப்ஸ் ஆயிடும். அல்லது கடைசி எழுத்தை எடுத்துட்டு வாவு சேர்த்துட்டா அந்த வார்த்தையுடைய அர்த்தம் கொலாப்ஸ் ஆயிடும். இது அரபில ஒரு இது. அரபிகள் யாரையாவது மட்டம் தட்டுறதா இருந்தா அந்த மாதிரி சேர்ப்பாங்க. ஆனால் அலி ரலியல்லாஹு பேரை அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டான்? அலிங்கிற பேர்ல ஐனை எடுத்துட்டு வாவு சேர்த்தா வலின்னு ஆயிடும். என்னன்னு ஆயிடும் போல, அலிங்கிற வார்த்தைய ஐனை எடுத்துட்டு வாவை சேர்த்தா வலின்னு போயிடும். அதுவும் ஒரு சிறப்பான அர்த்தம். கடைசியில இருக்கிற ஏவை எடுத்துட்டு வாவு சேர்த்தா உரு, திரும்பி ஆலாவுடைய அர்த்தம் வந்துடும். அலிங்கிற அர்த்தம் வலியா மாறும் அல்லது உருவா மாறும். ஆஹா, அல்லாஹ் அலி நாயகத்துக்கு எப்படி ஒரு பெயர் கொடுத்தா, அந்த அலியுடைய பெயரை சாதாரண அரபிகளால் தங்களுடைய எழுத்து ஜாலங்களால் கூட மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஹஸரத் அலி ஹைதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இலாஹி அப்துக்கல் ஆசி அத்தாக்க, அல்லாஹ் பாவியானவன்ட்ட ஒரு அடிமை வந்திருக்கிறான்டா, முக்கிரம் பி ஸுனூபி வகதா, அல்லாஹ் என் பாவத்தை ஒத்துக்கிட்டு வந்துட்டு துஆ செய்யறான்டா. வயில் தக்ஃபிர் ஃபஅன்த ஸாக அஹ்லி, நீ மன்னிச்சிட்டே அதற்கு தகுதியானவன் நீ தான் ரப்பே. வயின் தத்ருத், நீ என்ன துரத்தி விட்டுட்டா அல்லாஹ், ஃபமை யர்ஹம் சிவாக, உன்னை தவிர என் மேல யாரு இறக்கம் காட்டுவான்டா. ஹஸரத் அலி அல் ஹைதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வை அழுதார்கள் என்றார். நண்பர்களே, நாம் என்ன சொல்றது, நம்மளுடைய ஹாலாத்துகளை நாம கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். என்னவெல்லாம் நினைச்சு கவலைப்படும். ஹஸரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சர்க்காருடைய முகம் எப்பவுமே வாடியதாகவே இருக்கு. அப்போ ஒருவர் கேட்டார், எஜமானி உங்களுடைய முகம் எப்பவுமே வாடியே இருக்கு, தாங்கள் பல நன்மைகளை செய்கிறீர்கள், ஆனா ஏன் உங்க முகத்துல ஒரு வாட்டம் ஒண்ணு தெரியும்? அப்ப ஹசன் ரலியல்லாஹு தஆலா, ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அப்ப எஜமா சொல்லி காமிச்சாங்களா, ஒண்ணும் இல்ல, நன்மை செஞ்சா பாவம் செஞ்சா ஒரு பாவம் எழுதப்படும், பாவம் செஞ்சா நன்மை செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதாங்கிற விஷயத்துல என்ன இருக்கு? அல்லாஹ்வுடைய இஷ்டம் அது. நீ செஞ்சிருக்கிற நன்மைய ஏத்துக்கிறது ஏத்துக்காததுன்னு ஒரு முறை இருக்கு. பாவம் செஞ்சா அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான்னு ஒண்ணு கிடையாது. ஒரு பாவமாக இருந்தாலும் அது பட்டோலையில் இருக்கும். நான் எவ்வளவு நன்மைகள் செய்திருப்பினும் அந்த நன்மைகள் அல்லாஹ் இடத்தில் மக்பூல் ஆகிவிட்டன என்பதற்கான ஆதாரம் என்கிட்ட கிடையாது. ஆனால் ஒரே ஒரு பாவமாகினும் அது அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் இருக்கும் அல்லவா என்று கவலைப்படுறேன். என்ன சொன்னாங்க நண்பர்களே, எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அல்லாஹ் நான் கபூல் செய்யணும்னு சொல்லிட்டு ஒண்ணும் இல்லாம போயிடும். ஆனா பாவம் ஒண்ணு இருந்தா அது எப்படியே இருந்து கொண்டு அல்லவா இருக்கும் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் என்றால், அதாக்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அல்லாஹ்வுடைய அன்பர்களே, அது அவர்கள் இறைநேசர்கள் மூலா, அவர்கள் அல்லாஹ்வுடைய காதலர்கள். அல்லாஹ் அக்பர். காதலன் எப்படியெல்லாம் தன்னுடைய காதலியுடைய பொருத்தத்தை தேடுறான் என்பது. நாம அல்லாஹ்வை காதலிக்கணும்னு சொல்லுவோம், அவனுடைய பொருத்தத்தை எங்க அன்பர்கள் நாம எல்லாம் மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய லைலா மஜ்னூனுடைய கதையை பத்தி எழுதும் போது இப்படி எழுதுறாங்க, மஜ்னூனுடைய அத்தா இவர் லைலா மேல இப்படி பைத்தியமா இருக்கானேன்ட்டு காபத்துல்லாஹ்க்கு அடிச்சு இழுத்துட்டு போனார். அங்க போய் துவா செஞ்சாலும் அவளை மறக்கிறதுக்கு என்ன செய்யும்? அல்லாஹ்ட்ட கேளு. அந்த மனுஷன் காபத்துல்லாஹ்ல போய், யா அல்லாஹ், லைலாவுடைய காதலை எனக்கு அதிகப்படுத்த, யார் இந்த துவாவுக்கு ஆமீன் சொல்லலையோ அவருக்கு நீ அதாவு வேற கேட்கலாம். அப்படியே அந்த துவா செஞ்சுட்டான் மஜ்னூன். இவர் அத்தாவே பக்கத்துல நின்று ஆமீன் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆமீன் ஆமீன் ஆமீன். வெளியில கூட்டு போட்டு சாத்தாரான், சைத்தான உன்னை அங்க கூட்டு போனதே லைலாவை மறக்கணும்னு தான். அங்க போய் நின்றுகிட்டு லைலாவுடைய காதல் அதிகமாக்கு, இதுக்கு ஆமீன் சொல்லாதவருக்கு மேல அதான் இறக்குன்னு துவா செய்யாங்க. அத்தா நான் மறக்கலான்னு தான் போனேன். காபாவுடைய திரை கருப்பாக இருந்தது, அது திரும்பியும் லைலாவுடைய காதல் அதிகப்படுத்திட்டு அத்தா என்பதாக சொன்னாராம். அரே நீ என்ன சொல்ற? கைருல்லாவை பார்த்துட்டு நான் அல்லாஹ்வை மறந்துட்டே இருக்கிறேன். சூஃபியாக்கள் என்ன சொல்றாங்க? யாரு ஜாஹிர் ஹுவா ஹை சூரத் அகியார் மே கைருல்ல போலாதான் ஜாஹிரா இருக்கிறான். அரே கைருல்லா ஐனுல்லாஹ் ஹட்டாங்க சூஃபியாக்கள். எந்த கைர் அல்லாஹ் இல்லாம தனியா காமிக்குது, எந்த கைர் அல்லாஹ் இல்லாம இருக்கான்னு. அல்லாஹ் அக்பர். நீ யாரு எல்லாம் அல்லாஹ்வை மறக்கடிப்பதாக உனக்கு சொல்லுகிறாயோ, சூஃபியாக்கள் சொல்கிறார்கள், அவர்கள் எல்லாம் எனக்கு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறாங்க. நீ எந்த மனைவி அல்லாஹ்வுடைய சிக்கரை மறக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்றியோ, சூஃபியாக்கள் அந்த மனைவியில எஜமானுடைய ஷுஹூத் அதிகமாகுதுட்டாங்க, அந்த புள்ளையில எனக்கு அல்லாஹ்வுடைய சிக்கர் அதிகமாகுதுட்டாங்க. அது மகான்களுடைய ஹாலாத். அன்பர்கள் அல்லாஹ் நமக்கும் அதை பிச்சை
நமக்காக என்ன செய்யணும் போல நண்பர்களே, சர்க்கார் என்ன சொல்றாங்க, சஹாபாக்கெல்லாம் அழுதாங்கன்னா அவங்க என்ன பெரிய பாவமா செஞ்சாங்க, அவங்க திருநாங்களா கொள்ள அடிச்சாங்களா நவுது பில்லா அப்படி சொன்னாலே நாம காஃபிரா போயிடும். அவர்களுக்கெல்லாம் பாவமே கிடையாது. அவர்கள் எதை பெருசாக விளங்கினாங்க தெரியுமா? எதுவெல்லாம் அல்லாஹுடைய சாத்தியோ, எதுவெல்லாம் அல்லாஹ்க்கு சொந்தமோ, சில சமயத்துல அது தன்மீதுன்னு விளங்குறாங்கல்ல, அதை அவர்கள் பெரும் பாவமாக கருதி அழுதார்கள் தான். அதை அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், அல்லாஹ் கலாம் எனக்கு சுயமான்னு நினைச்சு பேசிட்டேன், அதை சூசியாக்கல. அதே அந்த மகான்கள் நாதாக்கள் சஹாபாக்கள் அல்லாஹ்ட்ட பயந்தாங்க, எஜமான இது ஓன் கலாம் ஆச்சு, ஏன் கலாம்னு நான் விளங்கிட்டேன். நண்பர்களே, இந்த உணர்வும் சஹாபாக்கள் இதுல காமிலானவர். குர்ஆன்ல ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் என்ன செய்து விட்டான், மூமின்களுடைய உயிர் உடைமைக்கு பகரமாக சொர்க்கத்தை தருவதாக அல்லாஹ் தஆலா வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டேங்கிறான் அல்லாஹ் தஆலா. இந்த ஆயத்தை இறங்குது. சித்திக் அக்பர் அழுகிறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, எஜமான அழுக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப சித்திக் அக்பர் சொன்னாங்க, நாம எந்த அளவுக்கு இந்த உயிரையும் இந்த பொருட்களையும் நம்மீது என்று விளங்கி இருந்தால் அல்லாஹ்வே சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும், மூமின்களுடைய உயிரையும் உடமையும் அல்லாஹ் சொல்றானே, ஆனால் உள்ளபடி இந்த உயிரும் உடமையும் அவனது தானே, நாம் இதை நம்மீது என்று கருத போய் தானே அவனாலே நம்மீது என்று சொல்லுகிறான் என்று நினைச்சாலும் சித்திக் அக்பர் என்ன சொன்னாங்க என்பார்களே, அல்லாஹ்வே சொல்ல வச்சுக்கோங்க. நாம சுப்ஹானல்லாஹ், மகான்கள் அதைதான் பாவமாக நினைச்சு கருதுனாங்க. நம்ம செய்யக்கூடிய பாவம் அல்ல அவர்கள் செய்து இந்த கை சுயமா தூக்கி வச்சுச்சு நினைச்சோம். அதை அவர்கள் பயந்தாங்க. அல்லாஹ் நிஜமான கொண்டு எல்லாம் நடந்துச்சு. அன்பர்களே, நிஜமா என்ன சொல்லி காட்டுறாங்க, மகான்கள் ஏதோ பாவமா விளங்குனாங்க போதா. ஒரு ரொட்டி துண்டு இருந்துச்சு, அதுல அந்த மகான் தீஞ்ச பகுதியை ஒரு அல்லாஹ்வுடைய வழி சாப்பிட உட்கார்ந்தாங்க. அந்த தீஞ்ச பகுதியை பிச்சு தூக்கி மேல வச்சாங்க. அப்போ ஒரு அசரீரி சத்தம், தூக்கி போடல, மேல தூக்கி வச்சான், ஒரு அசரீரி சத்தம் வந்துச்சான். சுப்ஹானல்லாஹ், ஆபிதே அந்த தீஞ்ச பகுதியில நான் இல்லையா, எப்படி நீ ஒதுக்குறேன்? அல்லாஹ் அக்பர். சுப்ஹானல்லாஹ், அந்த ரொட்டி துண்டு எடுத்துட்டு சஜிதால விழுந்துட்டாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய வரிமார்கள் வேற பாவத்துக்கு அழுகுறாங்க போதா. அதே இந்த பாவம் நாம நினைச்சுக்க கூடாது, நம்மள போல பெரிய பாவியை போல தெரியும். சுப்ஹானல்லாஹ், எதையெல்லாம் நாம நம்ம சாத்தியா விளங்குறோமோ அதை பயந்து அவர்கள் அழுதாங்க. நாம என்ன நினைச்சிட கூடாது, நம்மளே இவ்வளவு பாவம் செஞ்ச மாதிரி தெரியல, அவங்க அவ்வளவு பாவம் செஞ்சாங்க போல என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. சூசியாவுடைய ஆளாத்து வேற. ஒரு அல்லாஹ்வுடைய மகான் ஆப்பிள் பழத்தை எடுத்து கையில வச்சுக்கிட்டு, என்ன பூக்கு சூரத், என்ன அழகா இருக்குது இப்படின்னு கேட்டான். ஒரு அசரீரி சத்தம் வச்சான், என்ன தவிர என் கையில நீ ரசிக்கிறியா, உன் விதாயத்தை சல்பு செஞ்சிருவேன். அல்லாஹ் அக்பர். ஆனா அல்லாஹ் ரோஷக்காரன், தன் அடியார்கள் தன்னை மட்டுமே காதலிப்பதை அல்லாஹ் ரசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், வாஹ் வாஹ் வாஹ், ஜி சர்தார், ஜி ஒரு வினாடி சாத்தியா, சுப்ஹானல்லாஹ், வாஹ் வாஹ், அந்த ஆரிஃபின்கள் ஒரு செகண்ட் மாறினா கூட அல்லாஹ் அவங்கள விட மாட்டான். நீ எப்படி ஒரு அல்லாஹ்வுடைய வலியுள்ள இருந்தாங்க, திடீர்னு கடுமையான வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு, மழை வந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வேளை மழை வந்துச்சுன்னா
அல்லாஹ் அசரீரி சத்தம் பண்ணிட்டான். அரே காலமாக நான் இருக்கிறேன், எப்படி நீ வெயிலை வருத்தமாகவும் மழையை ஆனந்தமாகவும் கருதினாய், உன் விநாயகத்தை சல்பு செஞ்சிருவேன். அல்லாஹ் அக்பர். என்ன சூஃபியாக்கள் நண்பர்களே, அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ்வுடைய வலியுல்லா இருந்தாங்க. அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், ஒரு அல்லாஹ்வுடைய வலியுல்லா, அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி இல்ல, ஒரு அல்லாஹ்வுடைய வலியுல்லா. அவர்கள் சொன்னாங்களாம், அவர்கள்ட்ட ஒரு ஆள் வந்து முறையிட்டார், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய காதலனுடைய ஹாலாத்து வேற, அதனுடைய நேசருடைய அந்த நிலைமையே வேற. எஜமானே இந்த மாதிரி ஒரே வெயிலா இருக்கு எஜமானே, மழை பெய்யறதுக்கு துவா செய்யும். அந்த சூஃபி சொன்னாங்களாம், ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு அல்லாஹ்க்கும் ஒரு சண்டை இருக்கு, அதனால அல்லாஹ் என் மேல வருத்தமா இருக்கிறான், நான் இப்ப என் துணியை புளிஞ்சு காய போடுறேன், காய்தான் பாப்போமா, அல்லாஹ் நைசா மழை பெய்ய வச்சு என்ன செஞ்சிருவான், அதை காய விடாம ஆக்கிடுவான் என்று சொல்லி தங்களுடைய துணியை போய் நடைச்சி கொண்டு வந்து புளிஞ்சு காய போடுறான். கடுமையா அடிச்சிட்டு இருந்த வெயில் மாறி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அது ஆஷிக்கு சூக்குகளுக்கு மத்தியில உள்ள நிலைய அந்த மகான்கள் அல்லாஹ்வோட அவ்வளோ சம்சாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அவ்வளோ நெருங்கி பழக ஆரம்பிச்சுட்டாங்க, அல்லாஹ்க்கு நைக்க ஆரம்பிச்சுட்டாங்க, சொக்க ஆரம்பிச்சுட்டார்கள் நண்பர்களே. அது அல்லாஹ் காதலிச்சா தெரியும், அல்லாஹ் எப்படி எல்லாம் ஆயிடுறேன், நீ எனக்காக ஆயிடுனா உனக்காக ஆயிடுறேங்கிறான், எனக்கா நீ எப்படி எல்லாம் ஆகணும்னு ஆசைப்படி அப்படி எல்லாம் நான் ஆகிறேங்கிறான். அல்லாஹ் அக்பர். அரே நீ வாங்குற அல்லாஹ் முதல்ல, நீ வா நானும் வரேன், நீ ஹிஜாப நவுத்து நானும் ஹிஜாப நவுத்து எனக்கு காட்டுறேங்கிறான் அல்லாஹ் தாலா. ஏன் இவ்வளவு தடையோட உட்கார்ந்து இருக்கிறேன்? சுப்ஹானல்லாஹ். சூஃபியாக்கள் சொன்னாங்க, தௌஹீத் எங்க கிடைக்கும் தெரியுமா? இஸ்காத்துல் இதாஃபத், இதாஃபத்தை எல்லாத்தையுமே இஸ்காத் செய்யும். தௌஹீத வந்து எடுத்தாங்க, காபத்துல்லா இலாஃபத் இருக்கு, தூக்கு காபா அல்லாஹ்ன்றாங்க சூஃபியாக்கள். அவுலியா அல்லாஹ், அவுலியா அல்லாஹ் முதாஃப் இலைஹி தூக்கு, அவுலியா அல்லாஹ் முபத்ததா ஹபராவை, அவுலியா அல்லாஹ் நபியுல்லா அரேடி எங்க தேடிட்டு இருக்கிற அல்லாஹ்வை, வலியுல்லாஹ் தேடுற, வலியுல்லாஹ் தான் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் அக்பர். வலியா அல்லாஹ் தான் இருக்கிறான். என்ன நண்பர்களே, நாம அல்லாஹ்வை எங்கேயோ தேடிட்டு இருக்கிறோம். அப்துல்லா இதாஃபத்தை நீக்கிட்டாங்க சூஃபியாக்கள். அல்லாஹ் அக்பர். இஸ்காத்துல் இதாஃபத் தௌஹீத்ன்றாங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக, அவனை பார்க்கும் கண்களாக நம்முடைய கண்களை ஆக்குவானாக. தாதா சாகர் அடிக்கடி சொல்லுவாங்க, ஃபைசீஷா எஹ்சாஸுக்கு ஷுக்ரு கர் உஸ்கா, அல்லாஹ்வை நினைச்சு ஆனந்தப்படு, அதை நினைச்சு. அதனால நண்பர்களே, அல்லாஹு தஆலா நாம எதை கேட்டோமோ அதன்படி வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, அவனுடைய காதலர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. நாம என்ன விளங்கிடக்கூடாது போல, இதெல்லாம் இன்னையில நாம செய்யணும்னு விளங்கிடக்கூடாது. அதையும் அல்லாஹ் தான் உங்களை செய்ய வைக்கணும். அப்பதான் நம்மள்ட்ட உண்மையான தௌஹீத் வரும். இதுதான் வருவாங்க. பாத்ரூம் போனா அல்லாஹ் தான் உதவி செய்யறான், கை கழுவ அல்லாஹ் தான் உதவி செய்யறான். அல்லாஹ்வுடைய ஜிக்ரை மட்டும் நீங்களும் சுயமா சேர்ந்து செஞ்சிட முடியுமா? அதனாலதான் பெரும்பாலும் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக், யா அல்லாஹ் உன்னை ஜிக்ர் செய்ய நீ எனக்கு உதவி செய்ய அல்லாஹ். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.